இஸ் திஸ்? ஏன் இப்படி பேசுறீங்க? ஏய், அம்மாவுக்கு தான் டீசென்சியே தெரியாதுல்ல. அம்மா சரியான பட்டி காட்டான் தானே. ஸோ அம்மாவுக்கு அதெல்லாம் எங்கே தெரிய போகுது? ஏண்டி நீங்கள் ஃபாரினில் பிறந்து வளர்ந்ததுனால இந்த பட்டிக்காடுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறீங்களா? நாங்கள் அமெரிக்காவில் தானே பண்ணோம், நீங்கள் வில்லேஜில் தானே பிறந்தீங்க. இப்போ கூட பாரு, ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களோட ஸ்பீச் எல்லாம் அந்த பட்டிக்காட் மாதிரி தான் இருக்குது. ஏண்டி பட்டிக்காடுனா உங்களுக்கு என்ன அவ்வளோ எகத்தால மாதிரி? பட்டிக்காடுலேருந்து தாண்டி பட்டணம் வந்தது. ஓ மம்மி, டோன்ட் சே தட். அப்படியெல்லாம் சொல்லாத. பட்டிக்காடு தான், பட்டணம் தான். ஐ மீன் அமெரிக்கா தான். வில்லேஜ் மம்மி, உங்களுக்கு இதெல்லாம் எங்கே தெரிய போகுது? அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தா தான் இதெல்லாம் தெரியும். ஓஹோ, உங்கள் அப்பாவும் ஒன்றும் இது ஃபாரின் கிடையாது. உங்கள் அப்பாவும் வில்லேஜ் தான். ஏதோ அவர் நிறைய பேர்த்து தெரிஞ்சதுனால இங்கே வந்து ஃபாரின்லேயே செட்டில் ஆகவும் உங்களை ஃபாரின் ஸ்கூலில் படிக்க வைக்கவும் நீங்கள் இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. மம்மி, எங்களுக்கு அந்த லக்கு இருக்குது, நாங்கள் வந்து படிக்கிறோம். உங்களுக்கு அந்த லக்கு இல்லை, அதனால நீங்கள் இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. சரி, நாங்கள் ஃபாரினில் தான் இருப்போம், நாங்களாம் வில்லேஜில் போகவே மாட்டோம். அப்படியா சொல்கிறீங்க? ஃபாரின்லேயே இருந்ததுனால வில்லேஜோட அருமை உங்களுக்கு தெரியாதனால இருங்கடி, இந்த ஹாலிடேக்கு உங்களை நான் ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்போ தெரியும் வில்லேஜ்னா என்ன, அதோட அருமை என்ன அப்படின்ட்டு. என்னடி ஃபாரின்றீங்க? என்னதான் இருந்தாலும் வில்லேஜ் மாதிரி வருமா? அவ்வளோ அருமையாக இருக்கும். காடு, வாய்க்கால், அதில் இருக்க தண்ணி, மோட்ரு பம்பு செட்டு, கூரை வீடு, இதெல்லாம் எவ்வளோ அருமையாக இருக்கும் தெரியுமா? ஆற்றுல மீன் பிடிக்க போவோம், வீட்டு வேலை அவ்வளோ செய்வோம், அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தோம், அவ்வளோ நல்லது சாப்பிட்டோம். கம்மங்களி, கேப்பக்களி, கருவாடு, மீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டு, பழைய சோறு இதெல்லாம் சாப்பிட்டு தான் அம்மா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அது தெரியுமா உனக்கு? உன் தலையெழுத்து நீ அதெல்லாம் சாப்பிட்ற. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. பீஸா, பர்கர், சாண்ட்விச், நாங்கள் இது மாதிரி தான் சாப்பிடுவோம். இதை சாப்பிட்டு பாரு, நாங்கள் இவ்வளோ அழகாக இருக்கோம் அப்படின்ட்டு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? This time we have to plan for Hong Kong, Malaysia, Singapore, then China, Japan. ஸோ இது மாதிரி போகலான்னு நாங்கள் இருக்கோம். இட்ஸ் கரெக்ட். நாங்கள் அங்கே தான் போகலான்னு இருக்கோம். இந்த டைம் அப்பாட்ட நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் ஃபாரின் தான் போக போகிறோம். இந்த டைம் நாங்கள் வேறு எங்கே பிளான் கிடையாது எங்களுக்கு. ஓஹோ, அதான் சங்கதியா? வாங்கடி வாங்க, ஊருக்கு உங்களை அனுப்பி கிராமம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிய வைக்கல. நான் உங்களுக்கு அம்மா இல்லை. அங்கே போய் சாணி தட்டி, மாடு மேய்ச்சி, ஆடு மேய்ச்சி, வயக்காட்டில் வேலை பார்த்து கிராமம்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை அந்த ஹாலிடே முடிகிற வரைக்கும் உங்களை ஊர்லேயே நான் விடலை. என் பேரை நான் மாற்றி வச்சுக்கிறேன். ஆமாம், நான் உங்களுக்கு அம்மா இல்லை. வில்லேஜை பற்றியா மட்டமாக பேசுகிறீங்க? உங்களுக்கு இருக்குது. அம்மா, தமிழ்லே பேசாதம்மா, அப்பப்போ கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் பேசு. அப்போ தான் பார்க்க கொஞ்சம் டீசென்சியாக இருக்கும். அப்போ தான் ஒன்றையும் நாங்கள் வெளில கூட்டிகிட்டு போக முடியும். ப்ளீஸ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ்மா. அது தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்கேன்? எனக்கு தெரிஞ்சதாண்டி பேச முடியும். எனக்கு தெரிஞ்ச 4 இங்கிலீஷ் வச்சு தான் நான் பேச முடியும். சரி நீங்கள் போங்க, போய் பிளான் போடுங்க உங்கள் ட்ரிப்புக்கு. ஓகேம்மா பாய், வி கோ டு தி பெட்ரூம். அப்பா ரொம்ப தான் உங்கள் இங்கிலீஷ். அம்மா, உங்களையும் நாங்கள் கற்றுக்க தான் சொல்கிறோம். நான் உங்களை கற்றுக்க வேணாம் நாங்கள் சொல்லவே இல்லையம்மா. சரிம்மா போங்க. அம்மானு மதிக்கிறது கிடையாது, ஒரு மரியாதை கிடையாது. வில்லேஜ் பொம்பளை, அந்த பொம்பளை, இந்த பொம்பளைன்றீங்க. இந்த பொம்பளை பண்ணுறதையும் பாருங்க. ஹாய் ஸ்வீட் வில்லேஜ் லேடி. ஆமாங்க, இப்படி நீங்கள் சொல்லியே தான் அந்த பிள்ளைகளுக்கு என் மேலே மரியாதை எல்லாமே போயிடுச்சு. நீங்கள் ஆசையாக கூப்பிடுறிய, அதை எங்களை இந்த வில்லேஜ் லேடின்னு சொல்லிட்டு என்னை அதை கிண்டல் பண்ணிட்டு போதும் 2 பிள்ளைகளும். டேக் இட் ஈஸி, நான் விளையாட்டுக்கு சொல்லியிருக்கீங்க, அதே நீ சீரியஸாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நாங்கள் தான் இலக்காரம். ஆமாம், ஏதோ நீங்களும் கிராமத்தில் தான் பிறந்தீங்க, அதை மறந்துடாதீங்க. நீங்கள் ஏதோ படிச்சிருக்கீங்க, நான் ஏதோ கொஞ்சம் படிக்காதவ, அதனால இந்த ஏதோ உங்களுக்கு வேலை கிடச்சது நீங்கள் வந்துட்டோம். இன்னும் நீங்கள் நல்லா டெவலப் ஆகிட்டு உங்கள் பிள்ளை எல்லாத்தையும் அமெரிக்கன் ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டியே. ஆனால் நான் அப்படியா? வில்லேஜ்லேயே பிறந்து இங்கே வந்து ஏதோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டேன். இந்த இங்கிலீஷ் தான் எனக்கு வாயில் நுழைய மாட்டேங்குது. இந்த பிள்ளை எப்படி எனக்கு கிண்டல் பண்ணுதோ தெரியுமா? இதாம்மா பெரிய விஷயம். படிச்சுக்கலாமா? வேணா உனக்கு கிளாஸ் சேர்த்து வரேன், போறியா? பள்ளிக்கூடம் போகிறேன், என் பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் போதுவோ, நானும் பள்ளிக்கூடம் போகிறேன். நல்லாயிருக்கும் குடும்பம். வெளில பார்த்தா என்ன சொல்ல மாட்டாங்க. ஏண்டி, இதனால தாண்டி உன்னை நான் வில்லேஜ்ன்றேன். அது நம்ம ஊரில் படிக்க போனால் தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின், நம்ம இருக்கிறது அமெரிக்கா. நீ என்ன வேணால் பண்ணலாம், ஓகேவா? நான் உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் தரேன். நீ ஏன் கவலைப்படுற? படி, இன்னும் என்ன நினைக்கிறியோ படி. ஆமாம், படிச்சு என்னத்த சொல்ல நான். சரி விடுங்க. இந்த பிள்ளை என்னங்க என்ன வில்லேஜ்னா அவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம வில்லேஜ் பற்றி இதுங்க தப்பாக பேசலாமாங்க? அம்மா, அது எங்கேயே வளர்ந்த பிள்ளைங்கம்மா, அதுங்களுக்கு என்ன தெரியும்? விடு. அதனால தாங்க சொல்கிறேன், உங்களுக்கு வில்லேஜ் பற்றி தெரியணும். இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு வில்லேஜ்னா என்னன்னு கேட்குதுவோ, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணலாம், உங்கள் அம்மா அப்பா விட எங்கள் அம்மா அப்பா விட எதுவும் எல்லாம் ஒரே வீடு தானே. நம்ம தான் அங்கே போகிறதில்ல. அந்த பிள்ளைலாம் இந்த டைம் அனுப்பி வைப்பா, நான் கூட விட்டுட்டு கூட நான் வரேன். இல்லை இருந்து நான் கூட ஒரு 10 நாள் இருந்து கூட அந்த பிள்ளைகளை அங்கே விட்டுட்டு நான் வந்துடுறேன். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும். ஏம்மா, உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? இதுக்கு பிறந்து வளர்ந்ததும் அமெரிக்காவில், வில்லேஜில் போய் அதை என்னம்மா பண்ண போதும்? நாளை பின்னா அங்கேயா போய் வாழ போதுவோ? அதை எதுக்கு அதுங்க போய் தெரிஞ்சுக்கிட்டு? வேணா விடுமா. எங்கே வாழுதோ வாழலையோ, நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு, நம்மள வாழ்ந்த இடம் எல்லாம் அதுங்களுக்கு தெரியணுங்க. தாத்தா பாட்டிங்களை கூட என்ன அவ்வளோவா அதுங்க பார்த்தது கூட கிடையாது. அதனால சொல்கிறேன், போயிட்டு ஒரு டைம் காமிச்சிட்டு கூட நம்ம வருவோம். அதுங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த டைம் கூட்டிகிட்டு போவோம். நெக்ஸ்ட் டைம் பிடிக்கலன்னா நம்ம அனுப்ப வேணாம். என்ன சொல்கிறீங்க?
ஏதோ சொல்கிறேம்மா, ஆனால் அந்த பிள்ளைங்க வருமா என்னன்னு தெரியலையே. வில்லேஜ்னா அதுங்க தெரிச்சு ஓடிடுங்க. உன்னையவே சொன்னாவே அதுங்க உன்னை அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுக்க மாட்டேங்குதுங்க. ஆனால் வில்லேஜ்னு சொன்னால் அதுங்க வருங்களா என்ன? அதனால தாங்க நான் சொல்கிறேன், நான் சொன்னால் வராதுவோ. நீங்கள் சொல்லுங்கள், எதனா ஒன்று சொல்லி அனுப்பி வைங்க. எங்கள் தாத்தா பாட்டி உங்கள் தாத்தா பாட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, எங்கள் அம்மா அப்பா உங்கள் அம்மா அப்பா பார்க்க ஆசைப்பட்றாங்க, ஒரு டைம் மூஞ்ச கட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்க. என்ன சொல்லத்துக்குவா இது இல்லை. சரி பின்ன சரி, நானும் ஒரு 2 நாள் லீவ் கேட்டு நானும் வாரேன். வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், பிள்ளைகளை அங்கே விட்டுட்டு நம்ம 2 பேர் வந்துடலாம். நீ என் கூடவே வந்துடு, சரியா? ம் சரிங்க. சரி, நான் அப்படியே நைஸாக உள்ளே போகிறேன். இதுங்களை அப்படியே பேசி நைஸாக கூப்பிடுங்க ஊருக்கு. ம் சரி. ஹாய் டாடி. ஹாய் டாடி. வாமா ராக்காயி மூக்காயி. டாடி ஸ்டாப், டோன்ட் கால் மீ திஸ் நேம், ராக்காயி மூக்காயி. அப்பா, நாங்கள் தான் அந்த நேம் சேஞ்ச் பண்ணி மாடர்னாக வச்சுருக்கலாம், நீங்கள் அப்படி கூப்பிடுங்க. என்னது பேரை மாற்ற போறீங்களா? ஐயோ, அந்த குலதெய்வ பேராச்சே, மாற்றினீங்கன்னா சாமி கண்ணை குத்திரும். வில்லேஜ் மம்மி போமா அங்கிட்டு, உனக்கு எதுவும் தெரியாது. ஏம்மா, இது நம்ம குலதெய்வ பேர், அதனால தான் உங்களுக்கு வச்சோம். நோ டாடி, மை நேம் இஸ் ராக், இவ பேர் மூக். ஓஹோ, நீங்கள் பேர் அப்படி மாற்றி வச்சிட்டிங்களா? அது சரி. என்னங்க நம்ம குலதெய்வ பேர் ராக்காய் மூக்காயே மாற்றி வச்சுருக்காங்க. ராக்கா மூக்கா, நான் கண்ணு காதுன்னு வைங்கடி. அட விடுமா, அந்த பிள்ளைங்களுக்கு இங்கே இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அதுங்க பேர் வச்சுக்கோங்க. அதில் போய் நம்ம ஏதாவது சொன்னோன்னா அதுங்க தான் கோச்சுக்கோங்க. வீடு அதுங்க இஷ்டத்துக்கு இருந்துட்டு போகுது. ஏன்னா சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து ராக்காய் முக்காய் தானே இருக்கேன். அப்புறம் என்ன, விடுமா. பிள்ளைங்க வந்து யாரும் கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணுங்க அப்படி பேர் வச்சுருக்குங்க. இப்போ என்ன பிரச்சனை, விடு. நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோன்னா போதும், அப்பாவுக்கும் மகளுக்கும் மூக்கு வேர்த்துருவேன். ஓகே பேபிஸ், இந்த டைம் உங்களுக்கு ஹாலிடேஸ் வந்திருக்கணுமே, வந்துருச்சா? ஆமாம் டாடி, டுமாரோலேருந்து எங்களுக்கு லீவு தான். நம்ம எங்கே போகலாம், என்ன பிளான் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங், இது மாதிரி டாடி. நாங்கள் இது மாதிரி வந்து ஹை லெவல் கேட்டகரியாக நாங்கள் வந்து பிளான் போட்டுட்ருக்கோம். நீங்கள் எதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அங்கே போகலாம் டாடி. நோ கைஸ், இந்த டைம் வந்து புதுசாக உங்களை நான் ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். எங்கன்னு தெரியுமா? ப்ளீஸ் கெஸ். டாடி, எங்களுக்கே தெரியாமல் பெரிய பிளான் போட்டிருக்கீங்களா? சரி, எங்களுக்கு தெரில, நீங்களே சொல்லுங்கள் டாடி. இந்த டைம் நம்ம போக போகிறது எங்களோட வில்லேஜுக்கு. ஓ மை காட் டாடி, நோ வே, நான் வரல டாடி. டாடி, என்னால் விடுங்க, நான்லாம் வரவே முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள் டாடி. அப்படிலாம் சொல்லக்கூடாது கைஸ். நீங்கள் சொல்லி நான் அதுக்காக நோ சொல்லியிருக்கேனா, அதே மாதிரி இந்த டைம் நான் சொல்லி நீங்கள் ஏஸ் சொல்லணும், ஓகேவா? நம்ம ஊருக்கு போகிறோம், வில்லேஜ் போய் பார்க்குறோம். ஓகே டன், இதான் ஃபைனல். எதுவும் நீங்கள் பேசக்கூடாது. போய் கிளம்பி பேக் பண்ணுற வழியை பாருங்கள். டாடி, நோ எஸ்கியூஸ் கைஸ், கோ அண்ட் பேக் யுவர் லக்கேஜ். மம்மி, இது உன்னோட பிளான் தானே? நாங்கள் வில்லேஜ் சொல்லவும் எங்களை பழி வாங்குறது தானே? அப்படிலாம் இல்லடி, நீங்களும் வந்து பாருங்கள் வில்லேஜ் எப்படி இருக்குன்னு. எனக்கு கிண்டல் பண்ணுறீங்கல்ல, வில்லேஜ் அங்கே வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்க போகலாம். ஓகே, ஏதோ சொல்கிறீங்க, நாங்களும் வரோம். எங்களுக்கும் புதுசாக ஒரு பிளேஸ் பார்த்த மாதிரியும் இருக்கும்ல. சரி ஓகே, சரி வாடி போய் லக்கேஜ் பேக் பண்ணலாம். பரவாயில்லைங்க, நான் சொன்னால் கிள்ளிக்கிற கூட நினைக்க மாட்டாளுங்க, என்ன பேச்சு கேட்க மாட்டாளுங்க. நீங்கள் சொன்னால் உடனே கேட்குறாங்க பாருங்கள். சரி போய் பேக் பண்ணுமா, நம்ம போகலாம்.